ஸ்மால் சின்ன சின்ன ஆலோசனைகளை உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே, ஸோ ஃபேமிலி அப்படின்னு வந்தாலே நமக்கு தெரியும், ஒரு 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 ஆண் ஒரு பெண் இணைந்தால் தான் குடும்பம். அல்லேலூயா. ஆணும் குடும்பமாக முடியாது, பெண்ணும் குடும்பமாக முடியாது. கர்த்தர் எப்படி குடும்பத்தை பேட்டர்ன் பண்ணுறாருன்னா, ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் இணைத்து தான் பேட்டர்ன் பண்ணுறாரு. ஸோ இந்த பேட்டர்னை நம்ம கொஞ்சம் அறிந்து கொள்ள போகிறோம். சின்ன சின்ன ரோல்ஸ் ஆஃப் அ ஹஸ்பண்ட் பாஸ்டர் வந்து நமக்கு அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு கணவர் என்ன செய்யணும், என்ன செஞ்சிடவே கூடாது அப்படின்றத அவர் சின்ன ஆலோசனைகளாக உங்களுக்கு தர இருக்கிறார். ஜீசஸ் ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பயப்பட அடைப்பட்டு கொண்டிருந்தார். அதனால யார் பேசுறாரு முக்கியம் இல்லை, என்ன பேசுறோன்றது ரொம்ப முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. சரி, ஸோ இந்த நாளில் நம்ம எல்லாம் குடும்பமாய் கூடியிருக்கிறோம். இந்த 3 நாட்களும் இது ஒரு குடும்ப கூடுகை. ஆமென். ஸோ கடைசி நாட்களில் நான் கூட கடைசியாக பாஸ்டர் நேற்று நைட்டு பேசிகிட்டு இருந்தோம். கடைசி நாட்களில் ஆண்டவர் வந்து குடும்பங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறார். ஆமென். ஸோ ஃபேமிலியாக நீங்கள் சேர்ந்து நிற்கிறத போல் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையும் ஆசீர்வாதமான நடக்கையும் வேறு ஒன்றுமே இல்லவே இல்லை. உங்கள் பாதையெல்லாம் நெய்யாய் பொழியணும்னா, ஸோ நீங்கள் என்டையர் ஃபேமிலி ஆண்டவரை தொழுது கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக யூ ஹவ் டு ப்ரே. இன்னும் ரட்சிக்கப்படலை, இன்னும் குணப்படலை, ஆண்டவர் முழுமையாக ஏற்றுக்கொள்ளலைன்னா தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ இருந்தே ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒருவேளை எல்லா இடங்கள்லையுமே வந்து பெண்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கும். சீக்கிரமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. ஆண்கள் அதிகமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா அந்த குடும்பத்துடைய தலைவர்ன்றதுனால அந்த ஃபேமிலி லீட் பண்ணணும். இந்த ஜென்ரேஷனல் பிளெஸ்ஸிங் எல்லாம் தடை பண்ணணுன்றதுக்காக பிசாசு என்ன பண்ணுவான்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவான். ஆனால் எவ்வளோ சீக்கிரமாக பெண்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறார்கள், அவ்வளோ சீக்கிரமாக பேக் ஸ்லைட் ஆயிடுவாங்க. டக்குன்னு உடனே என்ன ஆண்டவரை நேரில் ஒரு ஆண்டவரா அப்படின்றவாங்க. ஆண்கள் ஒன்ஸ் நல்லா வந்து பிடிச்சிட்டாங்கன்னா திரும்ப அவங்கள ஆண்டவர் விட்டு பின்னாடி போகிறது வெரி ரேர் பீப்புள், ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ அதனால் குடும்ப தலைவர்களுக்காக யார் ரொம்ப ஜெபிக்கணும்னா குடும்ப தலைவிகள் தான் ஜெபிக்கணும். அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். யூ ஹவ் டு ப்ரே ஃபார் யுவர் ஹஸ்பண்ட். ஆமாம், வாழ்க்கை துணைக்கு. அது மாத்திரம் இல்லை, பெற்றோர்களாக இருப்பீங்கன்னா இப்போ இருந்தே உங்கள் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய வாழ்க்கை துணைக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. யூ ஹவ் டு ப்ரே ஃபார் யுவர் சில்ட்ரன்ஸ் ஸ்பவுஸ். ஆமென். ஆமாம், உங்கள் பிள்ளை இப்போ தான் பிறந்திருக்குன்னா இப்போ இருந்தே ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க, தப்பு இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா வரப்போகிறது யாருன்னா பார்ட்னர். ஹல்லேலூயா. சும்மா உலக பிரகாரமாக சில விஷயங்கள் பழமொழிகள்லாம் சொல்லுவாங்க. புருஷன் யாருன்னு எப்போ தெரியும்னா வைஃப் சிக்காக இருக்கும்போது தான் தெரியுமா. மனைவி யாருன்னு எப்போ தெரியும்னா கணவன் வந்து சம்பாத்தியம் இல்லாமல் இருக்கும்போது தான் தெரியும்னுவாங்க. காசு இல்லாதப்ப அப்போ தான் தெரியும் மனைவி யாருன்னு. பிள்ளைகள் யாருன்னு எப்போ தெரியும்னா தாய் தகப்பன்மார்கள் வந்து வயதானதுக்கப்புறம் பிள்ளைகள் யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட பிறந்தவர்கள் யார் எப்படின்னு தெரியும்னா பெற்றோர்கள் இல்லாத போது தான் தெரியும் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், உண்மை தானே. நமக்கு அது உண்மை இல்லை. ஆமாவா? அங்கே தான் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் காண்பிக்கணும், முக்கியமாக குடும்ப தலைவர்கள். ஸோ யூ ஹாவ் த அத்தாரிட்டி ஆஃப் த ஹவுஸ். ஆமென். அந்த வீட்டுக்கு யார் தான் தலை? ஒரு திருச்சபைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறது போல குடும்பத்திற்கு இல்லை மனைவிக்கு யார் தலையாக இருக்கிறா அப்படின்னா கணவன். தலையாக இருக்கிறோன்றத ரூல் பண்ணுறத அர்த்தமாக சொல்லலை. ஆண்டவர் நம்மளை ஆளுகை செய்கிறார். ஆனால் நமக்கு அந்த ஆளுகை தெரியுதா, டேய் இதை பண்ணுறா அப்படின்றார் ஆண்டவர்னா இல்லை, நேசத்தில் வெளிப்படுத்துகிறார். ஆமென். ஸோ அதனால் பெண்களுக்கு மிகவும் தேவையான ஒன்று என்ன அப்படின்னா அன்பு, லவ். ஆமாம் தான். ஆண்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறதால, கூட்டம் மிகுதியாக இருக்கிறதுனால நான் வந்து என்னுடைய உரையை சுருக்கி கொள்கிறேன். நிறையா பெண் கூட்டங்கள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் வந்துட்டு ஐ திங்க் மேரிட் எல்லாருமே ஓரளவுக்கு திருமணமானவர்கள், திருமணமாகாதவர்கள் ஒரு 2 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்றவர் எல்லாரும் திருமணமானவர்கள் தான் ஆண்கள். சரி, ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ஃபேமிலிக்கு வந்து குடும்ப தலைவருடைய நடக்கை வந்து ரொம்ப முக்கியம். இட்ஸ் வெரி வெரி மாடஸ்டாக இருக்கணும். ஆமாம். ஸோ மற்றவர்களை விட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் இந்த ஆண்களுக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, நேசத்தை வெளிப்படுத்துகிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு சிலருக்கு வந்து they don't know how to love, எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. அது அவங்களோட எக்ஸ்பிரஷன் என்னென்னா சம்பாதிச்சு கொடுக்கறது, தேவையானதை வாங்கி கொடுக்கறது, தட்ஸ் ஆல். ப்ரொவிஷன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறது மாத்திரம்தான் நேசம் அப்படின்னு நினச்சா அது மாத்திரம் அல்ல. அதை தாண்டி ஸ்பெண்டிங் டைம் இருக்குது, நேரத்தை செலவிடுகிறது இருக்குது. நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், ஒரு வேளை சாப்பாடாவது, ஒரு மீலாவது யூ ஹாவ் டு ஹாவ் டுகெதர். எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணுங்க,
உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி என் மனைவி சொன்னாங்க. கடைசி அவர் குடும்ப கொடுக்கையில் கணவன் மனைவியெல்லாம் என்ன பண்ணுங்க, பிக்னிக் போங்க, பிள்ளைகளெல்லாம் விளையாட விட்டுட்டு புருஷன் மனைவி என்ன பண்ணுங்க, சேர்ந்து கொஞ்சம் பேசுங்க. அம்மா நான் எதை மாற்றிக்கணும்னு கணவன் கேளுங்க, மனைவி நான் என்ன செய்யணும்னு கேளுங்கன்னா. இப்போ தான் நான் சொன்னேன், அதுதானே பிரச்சனையே. கூப்பிட்டு வந்துமா நான் என்ன பண்ணணும்னா இதுக்காக காத்திருந்தேன், வா 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 அப்படின்னு வச்சு பெரிய லிஸ்ட்லாம் சொல்லி இருந்தால் ஆகா பிக்னிக் கூப்பிட்டு வந்து எங்கேயும் சூசைட் பாயிண்ட் இருக்கான்னு தேடுற மாதிரி பண்ணிடக்கூடாது. அதனால நல்லா இருந்து பாஸ்டர் வந்து நல்லா இருந்து குடும்பத்தை இவர் வந்து சமாதானப்படுத்துகிறோன்னு பண்ணு. அதனால எப்பவுமே வந்து யூ ஷுட் நாட் டாக் அபவுட் யுவர் ஓல்ட் திங்ஸ். பழைய காரியங்களை சால்வ் பண்ணுறோன்ற பேரில் குப்பையை கிளறக்கூடாது. ஆமென். வாட் நெக்ஸ்ட்னு யோசிக்கணும். குடும்ப தலைவர்கள் வந்து அதை அடிக்கடி இந்த மாதிரி விஷயங்களில் பழைய பிரச்சனைகளை பேசுகிறத பெருசாக விரும்புறதில்லை. மனைவிமார்களுக்கு பொறுமை ரொம்ப அதிகம். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பொறுமை ரொம்ப முக்கியம், பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் அது வந்து இப்போ எப்படி குளோபல் வார்ம் ஆகுதோ அது மாதிரி இந்த நாட்களில் சீசனும் மாறிட்டு இருக்கு. மென்டலி எல்லாருக்குள்ளேயும் பயங்கரமாக பழைய மாதிரி இப்போ இல்லை. ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா? ஆரம்ப நாட்களில் 10 பிள்ளைகள் வளர்க்குறது ஒன்றுனா இந்த நாட்களில் ஒரு பிள்ளை வளர்க்குறது 10 பிள்ளை வளர்க்குறதுக்கு சமம். இதை வயதானவர்களே சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். ஒரு சிலர், எங்கள் வீட்டில் நாங்கள் 7 பேர், ஆனால் இன்றைக்கி எங்கள் பேரன் பேத்தி வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தே வெரி இன்டெலெக்சுவல், ரொம்ப நல்ல ஞானமாக இருக்காங்க. இப்போ வந்து நான் 80s, அதுக்கப்புறம் 90s கிரிஞ்சுன்றாங்க. இப்போ 2Kலாம் வந்திருக்கு. இப்போ அதெல்லாம் வந்து 2 வயசு பிள்ளை இவ்வளோ பேசுதே நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். என் பொண்ணுக்கு வந்து இப்போ 1.25 வயசு தான் ஆகுது. அவன் வந்து கோச்சுக்கிறான். அந்த நாட்களில் கோச்சிக்கிட்டா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? போடல சாப்பாடு கிடையாது போல அப்படின்னு விரட்டி விட்டுருவோம். இன்னைக்கு நம்ம சாப்பாடு தூக்கிக்கிட்டே டே ஒரு வாய் சாப்பிட்றான்னா அவன் வந்து அவன் பாட்டு கூலாக போயிட்டு இருக்கான். ஸோ த அப்ரோச் ஆஃப் த பேரண்டிங் வந்து மாற்ற வேண்டியது இருக்கு. ஆரம்ப நாட்களில் வந்து நமக்கு ரொம்ப கோவக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த நாட்களில் கொஞ்சம் அதெல்லாம் என்ன பண்ணிடணும். ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றிலையும் ஆவிக்குரியவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். அன்பாக இருங்கள், அன்பு கூறுவேன் அப்படின்னு பாடிட்டு வந்து என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது. ஸோ அதனால் எக்ஸ்பிரஸ் யுவர் லவ், நேசத்தை வெளிப்படுத்துங்க. பெண்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் பர்த்டேக்கு கேக் கட் பண்ணுவோமா? இங்கெல்லாம் அந்த பழக்கம் இருக்கா? கேக் கட்டணும். முன்னாடிலாம் கிடையாது தானே? முன்னாடிலாம் பர்த்டே என்னைக்கு வருதுன்னே தெரியாது சில பேர். பொங்கல், கிறிஸ்மஸ், அந்த நியூ இயர்லாம் தெரிகிற மாதிரி பர்த்டே நிறைய பேர் தெரியறதில்லை. ஆனால் இப்போல்லாம் வந்து அதை எக்ஸ்பெக்டிங் ஏதாவது ஒன்று கொடுக்கணும், ஏதாவது வெட்டணும் அப்படின்னு சொல்லி. அப்போது ஒரு சிலர் வந்து வெட்டுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா கூட, சர்ப்ரைஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சால் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, எதிர்பார்க்கிறார்கள். அதனால் இந்த நாட்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இருக்கிற ஆண்கள் எல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணிக்கோங்க, ஆமாம் உங்களை கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, நேசத்தை வெளிப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்ள, நம்ம தயவாக எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனம். அதில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையும் சேவிப்போம் இருக்கா, கர்த்தரையே சேவிப்போம். ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஷுட் பி a ஸ்பிரிச்சுவல் லீடர். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு குடும்ப தலைவனாக இருந்தால் குடும்ப ஜெபத்திற்கும் தலைவனாக இருக்கணும்ட்டு. ஆமென். இப்போ நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகளை பொறுத்து அதை மாறும். மேபி ஒர்க்குக்கு போயிடுவாங்க, லேட்டாக வருவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் நீங்கள் வீட்டில் எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருந்தீங்கன்னா முடிஞ்ச மட்டும் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுங்க, குடும்பமாக எப்படி ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடணும்னு சொன்னோம் அது மாதிரி ஒரு வேளையாவது என்ன பண்ணுங்க, எல்லாரும் சேர்ந்து ஜெபிங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்கன்றது அடுத்து. முதல்ல அது எல்லாருமா சேர்ந்து ஜெபிக்கணும். ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனைகள் எல்லாம் வராது. அப்புறம் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் என்ன பண்ணாது, வராது. நான் அந்த ஒருத்தர் சொன்னேன், நான் நீங்கள் வந்து இன்பமோ துன்பமோ மாறி மாறி வரும். ஒரு ஃபேமிலி லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதனால நீங்கள் ரொம்ப கோவப்படாதீங்கன்னா, அவர் சொன்னார், பாஸ்டர் இன்பமும் துன்பமும் வந்தால் பரவாயில்ல, துன்பமே வந்துட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? வாவு சொல்லும் போது இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும்லாம் சொன்னோம். எனக்கு ஆரம்பத்துலேருந்து இன்பமும் துக்கமும் தான் வந்துட்டு இருக்கு, இன்பமே கிடையாது. ஃபுல்லாக துன்பமும் துக்கமும் தான் வருது, நீங்கள் வேறு அப்படின்னாரு. இப்போ இதுக்கெல்லாம் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. ஆரம்ப நாட்களில் டிவோர்ஸ் ரொம்ப கிடையாது, டைவர்ஸ் ரொம்ப இருந்துச்சா? அது முடிஞ்ச மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, தாய்மார்கள் வந்து என்ன பேச்சு வந்தாலும் எவ்வளோ மோசமாக மற்றவர்கள் பேசினாலும் பொறுமையாக இருப்பாங்க. எதனாலன்னா, என் குடும்பம் மானம் போயிடக்கூடாதுன்ட்டு. இன்னைக்கு வந்து ரொம்ப செல்ஃபிஷ் ஆயிடுச்சு உலகம். ஸோ நான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னாவே, அந்த கிறிஸ்துவ மையப்படுத்தாத குடும்பங்களில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும். முக்கியமாக கிறிஸ்துவ குடும்பங்களில் தான் வரும். திருமணமாகி, நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஆணுக்கு திருமணமாகி ஆக வேண்டிய இந்த மெச்சூர்டான வயசு எது அப்படின்னா 27. 27 வயசுல தான் ஒரு குடும்பம் நடத்துறதுக்கான தகுதி என்ன பண்ணுது, ஒரு ஆம்பளைக்கு வர ஆரம்பிக்குது. ஒரு சிலர் எக்ஸப்ஷனலாக இருப்பாங்க இந்த மாதிரி.
ஹல்லேலூயா. ஆமா, நான்லாம் வந்து 22 வயசு 23 வயசுல கார் ஓட்டி விளையாண்டுருந்தேன். இல்லை 23ல நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி வந்துட்டேன் சொல்கிறேன் நான். ஆனால் இன்னைக்கு மெச்சூரிட்டி லெவலில் அதான் சொன்னாங்க, சொல்லும்போது எப்படி இருக்கணும்னா ஃப்ரூட்ஃபுல் லைஃப், வளர்ந்துட்டே இருக்கக்கூடாது. சில ஊழியங்கள் பயங்கரமாக வளர்ந்துருக்கும், ஆனால் அந்த பாஸ்டர் ஸ்டேஜில் பேசும்போது நமக்கே இணையா இப்படிலாம் பேசுகிறாரு இவருன்னு தோணும். அவங்க மேலே அந்த மரியாதையாக போயிடும். அப்போ மெச்சூரிட்டி ரொம்ப முக்கியம். ஆமாம். ஸோ அதனால் ஆண்கள் வந்து உங்கள் நேசத்தை வெளிப்படுத்துங்க. நேசத்தை வெளிப்படுத்துறது முக்கியமாக. முடிஞ்ச மட்டும் ஒரு மீட்டிங்கில் வந்து கேட்டாங்க, இது வரைக்கும் உங்கள் மனைவி மாற அடிக்காதவர்கள் வந்து கை தூக்குங்க பார்ப்போம், எல்லாரும் கண்ணை முடுங்கன்ட்டாரு, கை தூக்குங்கன்னு. அப்போ நம்ம திறந்து பார்ப்போமா இல்லையா லைட்டாக? அப்போ வந்து லைட்டாக அப்படி திறந்து பார்த்தா நானும் கேட்ட பாஸ்டர் தான் தூக்கியிருக்கிறோம் அடிக்கலைன்னு. மற்ற எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க? உறுதியாக கைது நீட்டியிருக்காங்க. ஹல்லேலூயா. சரி, அப்போது கணவன்மார்கள் கொஞ்சம் கோபம் வரதான் செய்யும். நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அங்கே தான் காட்டணும். ஆமாம். அதனால் அப்படி பிடிச்சி வச்சிடணும். உள்ளே இருந்த மனுஷனை பழைய ஆள்லாம் இருக்கக்கூடாது. பழைய ஆள்லாம் என்ன பண்ணிடணும்? வெட்டி சாச்சிடணும். வெளியில் அப்படி கோபம் வருது, நாங்கள்லாம் யார் தெரியுமா அப்படின்லாம் வந்துச்சுன்னா, ஆண்டவரே தயவு செஞ்சு என்னைய மாற்றிருங்க, மறுரூபமாக்கிருங்க அப்படின்னு கேளுங்க. அப்புறம் அவங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் நின்று பாவம் சமைப்பாங்க. நம்ம ஒரு நிமிஷம் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் ஒரு சாப்பாடாக்கும் அப்படின்னும், என்ன சமைச்சிருக்க அப்படின்னும் சொல்லிடக்கூடாது. உங்களுக்கு என்ன குறைவாக இருக்கோ அதை கேட்டு தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, உப்பு கம்மியாக இருக்குன்னா நான் கொஞ்சம் உப்பு நிறையா சாப்பிட்டு பழகிட்டேன் அப்படின்னு கேட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி பெண்களுக்கான சில ஆலோசனைகளை டைம் இல்லாதனால நான் ஷார்ட்டாக 5 மினிட்ஸ் கேட்டேன், 5 மினிட்ஸில் முடிச்சிட்டேன். தேங்க்யூ. நிறைய இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு 3 நாள் பேசுகிறதுக்கான டாப்பிக்கு. நெக்ஸ்ட் சண்டேன்றதுனால கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணிட்டோம். கத்திரிக்கு சித்தனா அடுத்த முறை நாங்கள் வரும்போது நம்ம பேசலாம். ஆமாம். ஸோ கணவருக்கு அவர் பேசிட்டாரு, மனைவிக்கு என்ன பேசணும் அப்படின்னு. ஓகே, மனைவிகளை குறித்து நம்ம பைபிளை வாசிக்கிறதுபடி அந்த சப்மிஷன் தான். அவங்க ஒரு வார்த்தை சொல்லிருக்கு, ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிதான் இருக்குது பைபிளில். ஸோ ரெஸ்பெக்ட் யுவர் ஹஸ்பண்ட். இப்போ ஃபியூவல், பெண்களுக்கு ஃபியூவல் வந்து லவ், ஆண்களுக்கு ஃபியூவல் வந்து ரெஸ்பெக்ட். இந்த ஃபியூவல் இருந்தால் தான் அந்த வண்டி என்ன பண்ணும் அப்படின்னா ஓடும். அப்போ ஃபேமிலி பிளஸ்ஸிங்காக இருக்கிறதுக்கு பெண்களுடைய சைட்லேருந்து உங்களுடைய ப்ரேயர் மட்டும் இல்லாமல் உங்களுடைய எஃபர்ட்ஸ், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய ஆக்ஷன்ஸ், இது எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா கொடுக்கலாம். இந்த பேரண்டிங்கில் பாஸ்டர் சொன்ன மாதிரியே உங்களுடைய ஸ்டைல் ஆஃப் பேரண்டிங்கை மாற்றுங்க. உங்கள் அப்பா எப்படி நடத்தினாரோ உங்களை அப்படியே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நடத்தணும்னு அவசியம் இல்லை. இந்த காலத்துக்கு ஏற்றபடி அப்படின்னா பிப்ளிக்கல் பவுண்டரியை விட்டு மாறாமல் அந்த பேட்டர்னை மட்டும் நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி உங்கள் பிள்ளைகளை என்ன பண்ணலாம், வளர்க்கலாம். அதே மாதிரி பெல்ட்டை உருவி அடிக்கிறது, அதே மாதிரி குச்சி எடுத்து அடிக்கிறது, அதே மாதிரி கத்துறது, இப்படியெல்லாம் பண்ணால் பசங்க ரொம்ப ரெபெல்லியஸ் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பிள்ளைகளை நாங்கள் பார்க்குறோம், ரொம்ப கடுமையாக கோபமாக ஆயிடுவாங்க. அப்போல்லாம் எவ்வளோ அடி வாங்கினாலும், நானும் அடி வாங்கியிருக்கேன் அம்மா கிட்ட. அடித்தாலும் இந்த வீட்டை விட்டு வெளியே வைக்க முடியாது காலை. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாலே குடுகுடுன்னு வெளியே தான் ஓடுது இந்த பிள்ளைங்க. அதனால எந்த பிள்ளையும் நம்மளால அப்படி வச்சுக்க முடியாது. ஸோ ஜெபம் தான் அந்த பிள்ளைகளை மாற்றும். ப்ரேயர் தான் ஃபைனலி இட் கம்ஸ். எல்லா எஃபர்ட்டுக்கு மேலே நமக்கு ஜெபம் தான். எஸ்பெஷலி அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு ஊழியரோ இல்லை ஒரு பிரதர்னு வச்சுக்கலாம், அவர் வந்து சொன்னார், எங்கள் அம்மா தான் உலகத்திலே ஒரு பெஸ்ட்டான அம்மா. எல்லாருமே சொல்லுவாங்க அது, எவ்ரி பர்சன் வில் சே எங்கள் அம்மா தான் பெஸ்ட்டான அம்மா. ஆனால் எங்கள் அம்மா எப்போ மாமியார்ன்ற ஒரு பொசிஷனுக்கு வந்தாங்களோ அப்போவே அவங்க கிட்டேருந்து நான் மாற்றங்களை பார்க்க ஆரம்பித்தேன். அவங்க அம்மாவா பெஸ்ட்டு தான், ஆனால் மாமியாராக அந்த இடத்துல அவங்க என்ன ஆயிட்டாங்க, நிறைய இடத்துல ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னு. அந்த மருமக எதுவும் சொல்லலை வாய் திறந்து அவங்க மாமியாரை பற்றி, ஆனால் தன்னுடைய சொந்த மகனே அதை சொன்னாங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு பொசிஷன்லேயும் ஒவ்வொரு சேலஞ்ச் நமக்கு இருக்குது. அப்பாவா நம்ம ஜெயிச்சிடலாம், அம்மாவா நம்ம ஜெயிச்சிடலாம், ஆனால் மாமியாரா மாமனார் நம்ம வரும்போது அங்கே நமக்கு சவால்கள் வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. எப்படி நம்ம ஒரு நல்ல செல்ல மகளா, உங்க அம்மா என் மக சொக்க தங்கன்னு சொல்லுவாங்க, என் மக நல்ல புள்ளன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு மருமகளா மாறும்போது அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நம்ம எப்படி எஃபர்ட் எடுக்கணுமோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்தானங்களுக்கு போகும்பொழுதும் ஒவ்வொரு மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில சைக்கலாஜிக்கலா நமக்கு என்ன ஆரம்பிக்கும், மாற ஆரம்பிக்கும். கண்டிப்பா சேலஞ்ச் இருக்கும். ஆனா அந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்ணி கிறிஸ்துவுக்குள்ள வசனத்தின் மூலமாக உங்களை பலப்படுத்தி நீங்க குடும்பங்கள்ல இருக்கிற பிரச்சனைகளை என்ன பண்ணலாம், ஜெயிக்கலாம். பரிசுத்த ஆவியானவருடைய உதவி கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நாங்கள் உங்களுக்கு கணவனை குறித்து பேசியிருக்கோம், மனைவி குறித்து பேசியிருக்கோம், சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன். பேரண்டிங்கில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் அதுக்கு உதவி செய்வாங்க. ஒரு மாமியாரா, மாமனாரா, ஒரு நாத்தனாரா, அண்ணியா, இந்த மாதிரி ஸ்தானங்களை நீங்கள் எடுக்கும் பொழுது அந்த ஸ்தானங்களுக்கு ஏற்றார் போல தேவ சமூகத்தில் ஜெபிச்சு
நீங்கள் அந்த ஸ்தானத்துக்கு ஏற்ற காரியங்களை வைத்துக்கொள்ளலாம். ஏன்னா நல்ல ஜெபிக்கிற பல குடும்பங்கள் தான் சமுதாயத்துக்கு முன்பாக என்ன இவங்க ஜெபிக்கிறாங்க ஆனால் இப்படி பண்ணுறாங்கன்னு தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அதனால நம்முடைய ஜெபமும் நம்முடைய வாழ்க்கையும் ஒத்து போகணும் அப்படின்னா தேவன் நமக்கு, அதனால தான் நிருபங்களை நிறைய வாசிக்கணும். எனக்கு கோபம் வரும்போது, எனக்கு கசப்பாக இருக்கும்போது, எனக்கு அந்த ஆங்கிரியாக இருக்கும் போதெல்லாம் நான் பைபிளை வாசிச்சிருக்கிறேன். நிருபத்தில் தான் நீங்கள் போய் அப்போ தான் தாவீதை குறித்து வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறவங்க மாமியார் கோலியாத் மாதிரி தெரிவாங்க, நாத்தனார் சவுல் மாதிரி தெரிவாங்க. அதனால அந்த சமயத்தில் போய் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அதை வாசிக்காம நிருபங்களை வாசிங்க. எப்போ பார்த்தாலும் நம்ம தான் ஹீரோ அப்படின்னு நினச்சிக்கிறது நம்ம மைண்டில் இல்லை. நான் தான் எப்பவுமே பாவம், என்னதான் எல்லாருமே பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் நம்ம எரியாமே நம்ம மற்றவங்களை தாக்கிட்டு இருந்திருப்போம். கரெக்டா இல்லைங்களா? எப்பவுமே நம்ம ஸ்டோரியில் நம்ம தான் ஹீரோயின், நம்ம ஸ்டோரியில் நம்ம தான் ஹீரோ. அப்படி கிடையாது. அடுத்தவங்க ஸ்டோரியில் நம்ம வில்லியா இருக்கும், அடுத்தவங்க ஸ்டோரியில் நம்ம வில்லனா இருக்கும். அதையும் நம்ம பார்க்கணும். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்ப என்னுடைய சேலஞ்சஸ், எனக்கு நான் ஏற்படுகிற சேலஞ்சை நான் எப்படி ஜெயிக்கிறேன் அப்படின்னா, அப்பா சமூகத்துல இந்த பைபிளை திறந்து நிறைய நிருபங்கள் தான் அந்த சமயத்துல வாசிச்சிருக்கிறேன். அந்த நிருபங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்வார், நீ மன்னிக்கணும், நீ சகிக்கணும், நீ கசப்ப தூக்கி எறியணும், இப்படிலாம் பேசுவார். அப்பா வலிக்கும், வலியோட அதை செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ உங்களுக்கும் நான் சொல்றேன், உங்க குடும்பங்கள் ஒன்றா இருக்கணும்னா நான் சொல்லுவேன், ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவையாவது எங்கேயாவது வெளியில கூட்டு போங்க. ஒரு நாளாவது சமைக்கிறதுக்கு லீவு கொடுங்க. அப்பதான் அவங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆவாங்க. ஆமென். நீங்க லீவுனா நீங்க டபுள் டிஷ் சொல்லிடுறீங்க, அவங்க டபுள் டிஷ் சமைக்க வேண்டியதா இருக்கு. அவங்களுக்கு லீவ் இல்லை, உங்களுக்கு தான் லீவ். அதனால ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது வெளியில போய் ஒரு ஹோட்டலையோ, எங்க ரொம்ப பணம் செலவிட சொல்ல, நான் சாதாரணமா ஒரு இடத்துக்கு போங்க. இல்லை 6 மாசத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது கணவன் மனைவி பிள்ளைகளை கொண்டு போய் உட்காந்து சாப்பிட்டு அந்த போனை கீழே வச்சு ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து பேசுங்க. பிள்ளைங்க முகத்தை பார்த்து பேசுங்க. பிள்ளைகிட்ட கேளுங்க, என்னப்பா எப்படி போகுது, காலேஜ் எப்படி போகுது, படிக்கிறது எப்படி, கஷ்டமா இருக்கா? கஷ்டமா இருந்தா பரவாயில்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், உனக்கு என்ன ஹெல்ப் என் மூலமா வேணும் கேளு, நான் உனக்கு செய்யறேன் அப்படின்னு நீங்க சொல்லி மனம் விட்டு ஒருத்தர் பேசுங்க. ஆமென். பேசினா பிரச்சனை. பாஸ்டர் சொன்ன மாதிரி பழச பேச வேண்டாம். பெண்களால பழச பேசாம இருக்க முடியாது. கண்டிப்பா இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசினா, நான் கல்யாணம் ஆன புதுசுல உங்க அம்மா பண்ணாங்கல்ல அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. பெண்களால பழச பேசாம இருக்க முடியாது. ஆனா ஆண்களுக்கு பழச பேசுறது பிடிக்கவே பிடிக்காது. ஆண்கள் இப்ப அடுத்து என்ன பண்ணணும் சொல்லு, அப்படி கரெக்டா இல்லையா? நான் சொல்றது உங்க வீட்டுல நடக்குதா இல்லையா? இதே கான்வர்சேஷன் தான் உங்க வீட்டுல நடக்குது. நீங்க அங்கிருந்து எடுத்துட்டு வருவீங்க, இவங்க கேட்பாங்க அடுத்து உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு. நீங்க பிரச்சனையை முடிக்க பாக்குறீங்க, அவங்க பிரச்சனையை வளர்க்க பாக்கல. அவங்களுக்கு என்ன தெரியுமா, பெண்களுக்கு ஒண்ணுதான் தேவை, ஆண்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்க பேசுறத கேட்கணும், அவ்வளவுதான். நீங்க சொல்யூஷன்லாம் தராதீங்க. ஏன்னா உங்க சொல்யூஷன் அவங்க காதுல போவே போவாது. சரிம்மா நீ சொல்லு. உட்காந்து அவங்க பேசுறத மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் அவங்களுக்கு டைம் கொடுங்க. கதைன்னு கக்குவாங்க, கக்கட்டும். சொல்லு, சரிம்மா நம்ம ஜெபம் பண்ணுவோம், வா நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேளுங்க. பெண்களுக்கு உதவியா இருக்கும். சரிங்களா? அது நீங்க அவர் சாதாரணமா சொல்லிட்டார், நீங்க குப்பையை கலராதீங்க, அப்படி முடியாதுங்க. குப்பை கலர் அது என்ன பண்றது, மனசு அங்கதானே போகுது. கரெக்டா இல்லையா? டிகிடின்னு எடுத்துட்டு நான் புள்ள பெத்த போது அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அந்த புள்ளைக்கு இது போய் 15 வயசு ஆயிருக்கும். சோ அது மனசுல வரும். அப்ப அதனால அதை ஜெயிக்கிற ஒரே வழி என்னன்னா, அவங்களுக்கு எங்கேயாவது லெட் டவுன் பண்ணும். சோ நீங்க கேட்டா போதும், வாய் திறந்துடாதீங்க. அந்த சமயத்துல வாய் திறந்தீங்கன்னா பிரச்சனைகள் பலமா வந்துடும். ஆமாமா கரெக்டுமா, நீ ஆமாமா கரெக்டுமா, ஆமாமா ஆமாமான்னு 1/2 மணி நேரம் ஆமா போட்டுட்டீங்கனாலே அப்பா முடிச்சு, வாங்க போலாம். வெளியில போன அத்தை அப்படி அண்ணி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. பாத்திருக்கீங்களா? என்ன உள்ள இவ்வளவு பேசுனா, அண்ணி உங்களுக்கு நான் ஒரு புடவை எடுத்திருக்கேன் அண்ணின்னு வாங்க. ரைட் ஆர் ராங்? This is natural. So listen to them. That's all I can say. நீங்க வெளியில எந்த அக்கா கிட்டயும் சொல்லிடாதீங்க. உங்க ஐயா கிட்ட மட்டும் சொல்லுங்க. ஐயா வீட்டுக்குள்ள ரூம்குள்ளே முடிச்சுட்டு வெளியே வரும்போது நார்மலா வந்துடணும். அல்லேலூயா. அக்கா கிட்ட சொல்றேன், அத்தை கிட்ட சொல்றேன், மாமா கிட்ட சொல்றேன்னு சொன்னீங்கன்னா அவங்களே நம்ம ஃபேமிலிய ஓகே சின்ன ஆலோசனை எல்லாம். ஆனா உங்களுக்கு உதவுன்னு நினைக்கிறேன். ஆண்களுக்கும் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். 1/2 மணி நேரம் பேச விட்டீங்கனாலே வண்டி நல்லா ஓடும். ரொம்ப நேரம் வண்டி நிக்க வச்சா ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் ஓட விட்டு ஆஃப் பண்ணுவாங்கல்ல, அந்த வண்டி தான் இந்த வண்டி. இது பெட்ரோல் என்ஜின், அதனால ஓடிட்டே இருந்தாதான் இந்த என்ஜின் சரி வரும். நீங்க டீசல் என்ஜின்,
பெட்ரோல் என்ஜின், அது வந்து டீசல் என்ஜின். ஸோ டீசல் என்ஜின் எப்படின்னா நிற்க வச்சிட்டிங்கன்னா அது கரகரன்னு ஆயிரும். அதனால அடிக்கடி என்ஜின் ஆன் பண்ணி பேசு 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 பேசுன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி வச்சிருக்கு. அது பாட்டுக்கு இந்த வண்டி ஓடும். நல்ல வண்டி தான், டீசல் வண்டி, அவ்வளோதான். சரி, அதனால அடிக்கடி ஆன் பண்ணி உனக்கு எதாவது சொல்லணுமாமா, உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணுமா, ஷேர் பண்ணு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு காது அப்படியே வச்சு கேட்டு ஆமாமா 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 முடிஞ்சிச்சாமா வாமா போய் சாப்பிடலாம் அப்படின்னு போட்டு. ஓகேவா? ஸோ டீசல் இன்ஜின், பெட்ரோல் இன்ஜின் முடிஞ்சிச்சிங்களா? சிம்பிள், எளிமையா போமா எல்லாரும். என் கணவருக்கு எங்களுடைய என்கேஜ்மெண்ட்ல அவரு ஐயா பேர் என்ன, அரியலூர் வெஸ்லி ஐயா என் கணவரை பார்த்து சொன்னார், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா சரிமா சாரிமா இது ரெண்டு நீ சொன்னாலே உங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும்னாரு. என் கணவர் அதை விட நன்றாய் பெர்ஃபார்ம் பண்றார். ஸோ அதனால எங்களுடைய ஃபேமிலி லைஃப் அழகா போகுது. அதுக்கு உண்மையாவே ஒரு பெரிய காரணம் என்னுடைய ஹஸ்பண்டுடைய ஒத்துழைப்பு, தேவனுடைய தயவு. என்னுடைய அத்தை மாமா அவங்க ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவங்க வந்து என்றைக்குமே எங்களை வந்து சமமாக பார்த்துருக்காங்க, எங்களை நேசிப்பாங்க. அவங்க இதுவரையும் எங்களோட வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒத்தாசையாக இருக்காங்க. வயதானவங்களுக்கு நான் சொல்கிற ஆலோசனை, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க உங்களை ஒரு நாள் பாராட்டுவாங்க. அவங்க நிச்சயம் சொல்லுவாங்க, என் அப்பா அம்மா எனக்கு அப்படி இருந்தாங்க அப்படின்னு. ஸோ உங்களால் இயன்றதை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா தாய் உள்ளமே எதிர்பார்க்காம செய்கிறது தான். அதனால் செய்யுங்க, வருத்தப்பட்டுக்காதீங்க. கர்த்தர் உங்களோட இருப்பாங்க. அதில் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஆண்டவரே வாய்களை திறந்து கேளுங்க. கர்த்தர் உங்களை காக்க கடவர். கர்த்தர் உங்களுடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து, கர்த்தருடைய முக பிரகாசம் உங்கள் மேல் வரப்போகிறது. கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். அவருடைய முகம் உங்கள் மேல் பிரகாசிக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், கர்த்தர் கொடுத்த ஆலோசனைகள், ஒரு சில இடங்களை நம்ம தவறி போயிருந்தா ஆண்டவருக்கு உதவியை கேளுங்க. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், என்னை அறியாமல் நான் செய்த தவறுகள், அறிந்து நான் செய்த தவறுகள், எனக்கு இருக்கிற சின்ன பலவீனங்கள், என் குடும்பத்தை நேசிக்க முடியாம இருக்கிறது, அதெல்லாம் வச்சு எனக்கு கர்த்தர் நீங்க மாற்றுங்கப்பா. ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க. எங்க குடும்பத்தை நன்மையான முறையில் நடத்தி முடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை பிள்ளைகளை ஞானமாய் வளர்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த கடைசி காலத்துல என் பிள்ளைகளை பரிசுத்தமாய் வளர்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற மருமக்களை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க போயிருக்கிற வீட்டை கட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்க. நான் புத்தி உள்ள ஸ்திரியா, நான் வாழ்க்கப்பட்ட வீட்டை அதை கட்டி எழுப்ப எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க, உங்க ஸ்தானத்தை அறிஞ்சு கேளுங்க. ஒரு மகளா நான் சரியான காரியங்களை செய்ய, ஒரு மகனா நான் சரியான காரியங்களை செய்ய, ஒரு மருமகளா நான் சரியான காரியங்களை செய்ய, ஒரு மாமியாரா நான் சரியான காரியங்களை செய்ய, ஒரு மாமனாரா ஒரு கணவனா ஆண்டவரே என் பொறுப்புகளை, வேதம் சொல்லுகிற பொறுப்புகளை நிறைவேற்ற ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உமக்கு நாங்க